நடிகை கொடுத்த திருமண மோசடி புகாரில் சீமானை விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தது வலசபாக்கம் போலீஸ். சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தால் சீமான் வீட்டிற்கு நேரில் சென்று மேலும் ஒரு சம்மனை போலீசார் ஒட்டினர். நாளை காலை 11 மணிக்கு சீமான் விசாரணைக்கு வரவில்லை என்றால் கைது செய்யப்படுவார் என்று எச்சரித்து அந்த சம்மன் ஒட்டப்பட்டிருந்தது. போலீசார் சம்மனை ஒட்டிச் சென்றதும் சீமான் வீட்டிலிருந்த உதவியாளர் சம்மனை கிழித்து எறிந்தார். சம்மன் கிழிக்கப்பட்ட தகவல் அறிந்து சீமான் வீட்டிற்கு விசாரணை நடத்த போலீசார் மீண்டும் வந்தனர். அப்போது சீமான் வீட்டின் நுழைவு வாயிலை திறந்து கொண்டு போலீசார் உள்ளே சென்றபோது காவலாளி தடுத்து நிறுத்தினார். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், நீங்க தொடரலாம். நடிகை கொடுத்த பாலியல் புகாரின் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வலசபாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிற நிலையில இரண்டாவது முறையாக சம்மனானது நீலாங்கரைக்கூடிய சீமானின் வீட்டில் ஒட்டப்பட்டது. வலசபாக்கம் காவல்துறையினர் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று 10 நிபந்தனைகளோடு இந்த சம்மனை அவரது வீட்டின் நுழைவாயில் இருக்கக்கூடிய கதவில் ஒட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த வீட்டில் பணிபுரியக்கூடிய அமல்ராஜ் என்பவர் அந்த சம்மனை போலீசார் முன்னிலையில் கிழித்திருக்கிறார். இது குறித்து நீலாங்கரை காவல்துறையினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் என்பவர் அந்த சம்மனை கிழித்த நபரிடம் விசாரணை நடத்துவதற்காக சீமான் வீட்டின் உள்ளே நுழைய முயன்றார். கதவு பூட்டப்பட்டிருந்தனால தட்டி விட்டு உள்ளே நுழைய முயன்ற போது காவலாளி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரராக இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அங்கு பணியில் துப்பாக்கியோடு பாதுகாப்பு பணியில் இருந்திருக்கிறார். அவரை உள்ளே காவல் ஆய்வாளரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். காவல்துறையினர் உள்ளே நுழைந்த போது அவர் நெஞ்சில் கை வைத்து அவர் தடுத்து நிறுத்தினால ஆத்திரமுற்ற காவல்துறையினருக்கும் அந்த காவலாளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் தள்ளுமுறை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த காவலாளியை வலுக்கட்டாயமாக காவல் ஆய்வாளரின் வாகனத்தில் ஏற்ற முயன்றார்கள். சுமார் 15 நிமிட போராட்டத்துக்கு பிறகு அந்த காவலாளியை காவல் வாகனத்தில் ஏற்றி தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். காவலாளியிடம் உரிமம் பெற்ற கை துப்பாக்கி ஒன்று இருந்திருக்கிறது. அந்த துப்பாக்கி அவர் கையில் பிடித்து கொண்டிருந்த நிலையில துப்பாக்கி வெடித்து விடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறையினர் துப்பாக்கியை பிடுங்க முயன்றார்கள். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த காவலாளியிடமிருந்து அந்த கை துப்பாக்கியானது பறிமுதல் செய்யப்பட்டது. 15 நிமிடம் போராட்டத்துக்கு பிறகாக அந்த காவலாளியை காவல் வாகனத்தில் ஏற்றிய நிலையில அவரை நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு வந்த சீமானின் மனைவியும் நடந்த விவரங்களை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏன் அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்கிறேன் என்று கேட்டபோது காவல்துறையினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்த நியாயமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு அவர் மன்னிப்பு கோரியபடியே உள்ளே சென்றிருக்கிறார். தற்போது அந்த சம்மனை கிழித்த அமல்ராஜ் என்ற நபரையும் நீலாங்கரை போலீசார் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் உத்தரவின் பேரில் அவர் அந்த சம்மன் காப்பியை கிழித்தார், காவல்துறை ஒட்டிய சம்மனை கிழிக்க நியாயமா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார்கள்.